நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு அதேபோல் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிற அந்த ஆவிக்குரிய நடத்தையை கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே பிரத்யேகமானவர்கள் என்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமா ஜெபிக்கிறதை காட்டிலும், வெறும் வார்த்தைகளால் நாம் ஜெபிப்பதை காட்டிலும் அதிக அர்ப்பணிப்போடு கண்ணீரோடு ஜெபம் பண்றதுதான் ரொம்ப பலமான ஒரு ஜெபம். அது இதை எப்பயாவது நீங்க உணர்ந்திருக்கிறீர்களா? பைபிள் தெளிவாக சொல்கிறது, ஆவியானவர் தாமே, கவனிங்க, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுக்களோடு ஜெபிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதேபோல் பைபிள் தெளிவாக சொல்கிறது, எசேக்கியேலின் புத்தகம் 36ஆம் அதிகாரத்திலே, நான் உங்களுக்கு ஒரு புதிய ஆவியை நான் தந்திருக்கின்றேன், புதிய இருதயத்தை நான் உண்டாக்கி இருக்கிறேன், கடினமான இந்த இருதயத்தை கவனிங்க தூக்கி எறிகிறேன், மெல்லிய மாம்சமான இந்த இருதயத்தை உங்களுக்கு நான் அருளி செய்கிறேன். கவனிங்க, கடினமான இருதயம், அதுல கண்ணீர் சிந்த முடியாது. கவனிங்க, பெரிய பாறைகள், அதாவது போர் போடும்போது அப்படியே தடையா நிற்கும். நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கொஞ்சமா தான் அப்போ வரும், அப்படியே சடனா நீர் வரது அப்படியே நின்று போயிடும். நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னா தண்ணி வரல அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பாறை குறுக்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க. குறுக்க இருக்கிற அந்த பாறையை அந்த ட்ரில்லிங் மிஷின் பிளந்து கொண்டு போனாலே தவிர தண்ணி வராது. சோ சபையே, கடினமான அந்த பாறையிலிருந்து தண்ணீர் வருவது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் நான் அறிவிக்கின்ற என் ஆண்டவர் கடினமான இருதயத்தை மெல்லிய இருதயமாக மாற்றிவிடுவார். அப்படியே சாஃப்டாக ஆக்கக்கூடியவர். கடினமான அந்த மனிதனையுமே கூட மாற்றக்கூடியவர் அவர். ஞாபகம் இருக்கா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது தாக எடுக்கும் போது என்னங்க செஞ்சாங்க? அவங்க இந்த பாறையிலிருந்து, அந்த கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை அருளி செய்தார். கடினமான உன்னுடைய இருதயத்தை அவர் பிளந்தாரே தவிர உன் இருதயத்திலிருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபம் என்பது வெளியவே வராது. நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? அது ஏனோ தெரியலங்க, நான் ஜெபம் பண்ணும் போது கவனிங்க, நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு என்னால் ஜெபிக்க முடிகிறதில்லை. கண்ணீர் சிந்தி ஜெபிப்பது என்பது என்னால் முடியாத ஒரு விஷயம். அப்படி சொல்வோர் இருப்பீர்கள் என்றால் கட்டாயமாக இந்நாளிலே ஆண்டவர் சந்நிதியிலே இந்த ஜெபத்தை பண்ணுங்க. அப்பா, கடினமான என்னுடைய இந்த மனதை மாத்துங்க. அந்நாளிலே இந்த கண்மலை அடிக்கப்பட்டாலே தவிர, இந்த பாறை பிளந்தாலே தவிர அந்த இடத்திலிருந்து தண்ணீர் வரவில்லை. ஆண்டவரே, என்னை அடிங்க. கடினமான என்னுடைய மனதிலிருந்து, என்னுடைய இருதயத்திலிருந்து கண்ணீர் சிந்தி ஜெபிக்கக்கூடிய அனுபவத்தை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அருளி செய்யுங்க என்று கட்டாயமாக நாம ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் நினைவூட்டுகின்றேன், நாம் இயேசுவுக்கு தருகிற ஒவ்வொரு காணிக்கையை காட்டிலும் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஜபம்தான் அது ஒரு பெரிய காணிக்கை என்கிற விஷயத்தை மறந்து போயிடாதீங்க. இந்த உலகத்திலே சுமார் 700 கோடி மக்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அநேக சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு தேசமும் கூட அந்த தேசத்திலே அழகானவர்கள் யார், அழகான ஸ்திரீ யார் என்பதற்காக ஒரு போட்டியை நடத்துவாங்க. நம் தேசத்திலும் அந்த மாதிரி ஒரு போட்டி நடக்கும். மிஸ்டர் இந்தியா அப்படின்னு சொல்லி, மிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி போட்டிகள் அங்கே நடக்கும். அப்படியே போட்டி போடுவாங்க. அதே போலதான் ஒவ்வொரு தேசமும் அந்த மாதிரி போட்டி போடுவாங்க. அழகானவர்கள் யார் என்பதற்கான ஒரு போட்டி நடக்கும். ஆனால் தேவன் ஒருவேளை தன்னுடைய பார்வையில் அழகானவர்கள் யார் என்று ஒரு போட்டி ஒருவேளை நடத்தினார்னா, அவருக்கு மிகுந்த அழகாக காணப்படுகிற அந்த முகம் யாரோட தெரியுமா உங்களுக்கு? நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய அந்த முகம்தான் தேவனுடைய பார்வைக்கு மிகவும் அழகான முகம் என்று சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் மனிதர்களுக்கு முன்பாக அழகா காணப்படுவதற்கு நம்முடைய முகத்தை, அதாவது விதவிதமான கிரீம்லாம் தேய்ப்போனாம, அப்போ தேவனுடைய பார்வைக்கு நம்முடைய முகம் அழகாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய முகத்தின் மீது அவர் கண்ணீரை பார்ப்பார் என்றால் அவருக்கு நாம் மிக அழகாக காணப்படுவோம். கவனிங்க, தவறுகளை சுட்டி காட்டுவது யார் தெரியுமா? சொல்லுங்க யாருன்னு. பட்டணத்திலே அரங்கேறிக் கொண்டு வருகிற கேவலமான தீமைகளை குறித்து அப்படியே அழுது கொண்டு அறிவிக்கக்கூடியவர்கள் தான் உண்மையாக ஜெபம் பண்ணுகிறவர்கள். கவனிங்க, அப்படின்னு என்ன அர்த்தங்க? அழிந்து கொண்டு போய்கொண்டிருக்கிற தன்னை சுத்தி இருக்கிற இந்த சமுதாயத்தை குறித்து, அது அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறவர்களை தேவன் கட்டாயமாக அவர் கவனிக்கிறார். அவர்களுடைய அந்த கண்ணீரை தேவன் கட்டாயமாய் பார்க்கிறார். நம்மள எத்தனை பேருக்கு
தேவனுடைய அந்த குணத்தை நான் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் நம்ம மத்தியில் எத்தனை பேருங்க இருக்கீங்க? அப்படின்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்குவீங்களா? எனக்காக மட்டுமில்லாமல், அதாவது நம்மை குறித்து நாமே அழுது கொண்டிருக்காமல் அடுத்தவர்களுக்காக அழுவதை பழக்கப்படுத்திக் கொள்ளலாமா? ஆம் என்று சொல்வோர் கை உயர்த்த முடியுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, எருசலேமை நீர் அன்று பார்த்தபோது நீர் அழுதீரே ஆண்டவரே. அழிந்து கொண்டு போயிருக்கிறவர்களை நாங்கள் பார்க்கும்போது அழக்கூடிய அந்த மனதை எங்களுக்கு தந்தருளுங்க அப்பா. கண்ணீர் சிந்தி ஜெபிக்கக்கூடிய அந்த மனதை எங்களுக்கு தந்தருளுங்க. எங்களை சுற்றி பாவம் பெருகிக் கொண்டிருக்கும் போது, அந்த பாவ மனிதர்களுக்குள்ளாக ஊடுருவி அப்பா அவர்களை நாசமாக்கி கொண்டிருக்கும் போது, அப்பா வேதனையோடு எங்கள் கண்கள் கண்ணீரோடு நிரம்பி இருக்கும்படியாக உதவி செய்யுங்க. அன்று எரேமியாவின் கண்கள் கண்ணீரோடு நிரப்பப்பட்டிருந்ததை நாங்கள் காண்கிறோம் அப்பா. எருசலேமிலே அலட்சியமா வாழ்கிறவர்களுக்கு ஐயோ! அப்போ அதே போல் சொன்னானே அந்த எரேமியா, நல்ல சுக போகத்தோடு பாக்கியமா வாழ்ந்து கொண்டு வந்த, சுக சௌக்கியங்களோடு வாழ்ந்து கொண்டு வந்த அப்பா அந்த மக்களுக்கு அன்றவன் சொன்னானே ஐயோ என்று. அப்பா உம்முடைய சந்நிதிக்கு வந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் குடும்ப உறுப்பினர்களை குறித்து, சொந்தக்காரங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவன் மனைவியை குறித்து அப்பா கண்ணீர் சிந்தி ஜெபிக்கக்கூடிய அந்த மனதை எங்களுக்கு தந்தருளுங்க ஆண்டவரே. அப்பா என்று பிள்ளைகள் அழிந்து கொண்டிருந்தால் அதை பார்த்து அழக்கூடிய தாயும் தகப்பனும் என்று இல்லை. குடும்பத்தில் யாராவது அழிந்து போய் கொண்டிருந்தால் அதை பார்த்து கவலைப்படாமல், அதை பற்றி யோசிக்காமல் அலட்சியமா வாழக்கூடியவர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. அப்பா உம்முடைய மனதை எங்களுக்கு தந்தருளுங்க அப்பா. ஆண்டவரே, சொல்ல முடியாத வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நீர் ஜெபித்த அந்த ஜெபத்தை போல எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று அப்பா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்தருளுங்க. பரலோகத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு போக போகிறது இந்த பூமியின் மீது கொடுத்து நாங்கள் பகிர்ந்தவைகள் மாத்திரமே. எனவே அப்பா தருவதை பகிர்ந்து தருவதை எங்களுக்கு கத்து தாங்கப்பா. What we give is what we take. அப்பா இந்த பூமியின் மீது இல்லாமல் பரலோகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க கிருபையருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.